அவர்தான் புதுச்சேரியில் 3 பாரதிய ஜனதா கட்சியின் நியமன எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்த நிலையில் தற்போது மற்றொரு அமைச்சரும் ஆயுத திராவிட நலத்துறை அமைச்சரான சாய் சரவணகுமார் என்பவரும் இன்று ராஜினாமா செய்திருக்கிறார். அந்த புதுவை பிராந்தியத்தில் மாநில தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் நடைபெற இருக்கிறது. திங்கட்கிழமை அந்த யார் புதிய தலைவர் என்பது தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்காக பாரதிய ஜனதா கட்சியின் நியமன எம்எல்ஏக்கள் 3 பேர் ராஜினாமா செய்திருக்கிறார்கள். அதே போல ஒரு அமைச்சரும் ராஜினாமா செய்திருக்கிறார். மற்றொரு அமைச்சராக இருக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய தலைவரான நமச்சிவாயமும் இன்று ராஜினாமா செய்ய போவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதனால் பாஜகவின் நியமன எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் தொடர்ந்து ராஜினாமா செய்துள்ளதால் புதுச்சேரி பாஜகவில் பயங்கர குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு இன்னும் 8 மாதங்களே உள்ள நிலையில் இப்போதுள்ள அந்த நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் ராமலிங்கம், வெங்கடேசன், அசோக் பாபு ஆகியோர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து சாய் சரவணகுமார் மற்றும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோரும் ராஜினாமா செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இப்போது சாய் சரவணகுமார் மேலிடத்தின் உத்தரவின்படி தாம் பதவியை ராஜினாமா செய்திருப்பதாக அறிவித்திருக்கிறார். இதனால் பாரதிய ஜனதா கட்சியின் புதுச்சேரி யூனியன் பிரதேச தலைவர் யார் என்பது குறித்து அங்கு பாரதிய ஜனதா கட்சியின் மேலிடம் விரைவில் அறிவிக்க இருக்கிறது. இவர் காமராஜர் நகர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஜான்குமார் இதில் அமைச்சராக வாய்ப்பு இருப்பதாகவும் அதை ஒட்டிதான் இந்த 2 அமைச்சர்களும் ராஜினாமா செய்யும் முடிவை எடுத்திருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் சாய் சரவணகுமார் ராஜினாமா செய்வதற்காக சட்டப்பேரவையில் இன்று சபாநாயகரை சந்தித்து ராஜினாமா கடிதத்தை அளித்திருக்கிறார். அவர் பின்னர் அளித்த பேட்டியில் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையின் அறிவுறுத்தலின்படிதான் தாம் ராஜினாமா கடிதத்தை கொடுத்ததாக அவர் கூறியிருக்கிறார். கடந்த சட்டமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் தலைமையில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த சூழ்நிலையில் இப்போது என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பிஜேபி இணைந்து அங்கு ஆட்சியை அமைத்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 2 அமைச்சர் பதவியும் மற்றும் துணை சபாநாயகர் கொடுக்கப்பட்டது. அதே போல பாரதிய ஜனதா கட்சியில் 2 அமைச்சர் பதவி மற்றும் ஒரு சபாநாயகர் பதவி ஆகியவை வழங்கப்பட்ட சூழ்நிலையில் இப்போது இந்த 2 அமைச்சர்களுமே ராஜினாமா செய்வதாகவும் நியமன உறுப்பினரும் ராஜினாமா செய்வதாகவும் அறிவித்திருப்பதால் 2026 சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி என்ஆர் காங்கிரஸை விட்டு விலகி தனித்து போட்டியிடுவதற்கான திட்டத்தில் இருக்கிறதா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. அதனால்தான் அமைச்சர் மற்றும் 3 எம்எல்ஏக்கள் ராஜினாமா புதுவையில் மிகுந்த பரபரப்பை அரசியல் ரீதியாக ஏற்படுத்தி இருக்கிறது.